இப்ப ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கை கட் பண்ணிட்டோம், பாத்துருப்பீங்க. அந்த வீடியோ பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் சைடு. இப்ப நம்ம வந்து பேக் சைடு போடுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும், சொல்லித்தர எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆனா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப அடுத்த நம்ம வந்து பேக் சைடு போடுவோம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இந்த பிளவுஸ்ல, அதாவது 27 இன்ச் இடுப்பு உள்ள அந்த பிளவுஸ்ல பேக் தட் எப்படி வெட்டுறதுன்னு சொல்றேன். முதல்ல இந்த வீடியோல நீங்க கை எப்படி வெட்டுறதுன்னு பாத்தீங்க. இப்ப பேக் சைட்ல எப்படி வெட்டணுங்கிறத இப்ப நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபோல்ட் பண்ண பக்கம் முன்பக்கம் வச்சிருக்கிறேன், இதை மடிச்சு வச்சிருக்கிறேன். கீழே நீங்க ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு, அதாவது பட்டிக்கு கரெக்டா 1.5 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. பிளவுஸ் எப்பயுமே மார்க்குடைய அளவு கரெக்டா இருக்கணும். ஏன்னா அந்த மார்க்ல நம்ம வெட்ட போறோம், அந்த அளவு நீங்க ஸ்கேல்ல கரெக்டா வச்சுக்கிறணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அளவு அதாவது இந்த மாதிரி மார்க் பண்ணாமே வெட்டுறாங்க. அது உங்களுக்கு சரியா வராது. நீங்க மார்க் பண்ணி ஜாக்கெட் வெட்டி பழகுங்க, உங்களுக்கு எல்லா ஜாக்கெட்டுமே ப்ராப்பரா உங்களுக்கு கரெக்டா வரும். மார்க் பண்ணி தான் என்னைக்குமே வெட்டணும். அதாவது உத்தேசமா வெட்டுறது, சும்மா இவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சு வெட்டுறதுலாம் வந்து பிளவுஸ்ல வந்து அதை அவாய்ட் பண்ணிருங்க. முதல்ல வந்து நம்ம என்ன இதுல வெட்டுவோங்கிறத ஃபர்ஸ்ட் டேப்பை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ நானே பார்த்திருக்கேன், நிறைய பேர் இந்த டேப்பை யூஸ் பண்றதே இல்லை. என்னன்னா அப்படியே வச்சு தைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியா உங்களுக்கு மைண்ட்ல ஏறாது. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப இது எவ்வளவு உயரம் இருக்குன்னு கேட்டா தெரியாது அவங்களுக்கு. ஆனா வெட்டியிருப்பாங்க, தச்சிருப்பாங்க. இதை முழு உயரம் வச்சுக்கின்னு கேட்டா தெரியாது. அதனால வந்து எப்பவுமே டேப்பை வந்து கரெக்டா என்ன செஞ்சிருக்குங்க நீங்க பாத்துக்குங்க. அதாவது வந்து இவங்களுக்கு உயரம் வந்து இப்ப 14 இன்ச்சு நாங்க அளந்திருக்கோம். இப்ப அந்த 14க்கு 14.5 வைக்கிறோம். இவங்க வந்து உயரம் கூடுதலா போடுறவங்க, அதாவது வந்து இவங்களுக்கு வந்து 12 இன்ச்சு உயரம் போதும். ஆனா இவங்க உயரம் வந்து கூட போறதுனால நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மாடல்ல போடுவாங்க. எல்லாரும் கம்மியா போட மாட்டாங்க. இந்த காலர் பிளவுஸ், இந்த பிரின்ஸ் கட்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கூட வைக்கணும். ஏன்னா கம்மியா வச்சா அது நல்லா இருக்காது. அதனால வந்து 14 இன்ச்சு உயரம் வந்து இவங்களுக்கு சரியான அளவு. அந்த அளவுக்கு நம்ம இப்போ வச்சிருக்கோம். இவங்களுக்கு 12 போதும் நார்மலா உள்ளவங்களுக்கு. ஆனா உயரம் கூட வைக்கல, ஒரு 1.5 இன்ச்சு நீங்க கூட்டிக்கிங்க. இப்போ 14 இன்ச்சு உயரத்துக்கு 14.5க்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டருடைய அளவு, அதாவது வந்து நீங்க பிளவுஸ் வச்சுதான் வெட்டணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன அளவு 14 இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். இந்த உயரம் 14 இன்ச்சு கரெக்டா வந்துருச்சா? அதுக்கப்புறம் நீங்க அதாவது வந்து எனக்கு டேப் வச்சு வெட்ட முடியாது, அது சிரமம் அப்படின்னா இப்ப நான் சொல்றது மட்டும் பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ இது வந்து உயரத்தை நம்ம அளந்துட்டோம். உயரத்தை நீங்க வச்சு இது பண்ண முடியாது, இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்துடைய சென்டர், அதாவது வந்து இந்த ஷோல்டரையும் இந்த ஷோல்டரையும் ஒன்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சென்டர் பாருங்க. சென்டர் பார்த்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து என்ன செய்யுங்க, கரெக்டா இழுக்காம விரிக்காம கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்க இருந்து உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளவு இருக்குங்குது இந்த டேப், அதான் மார்க் பண்ணீங்கல்ல அங்க டேப்பை வச்சு இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் எங்க இருக்குங்கிறத நீங்க கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். அதாவது வந்து அவங்களுக்கு ஷோல்டருடைய நீளம் எவ்வளவுன்னு உங்களுக்கு அதாவது தெரியல அப்படின்னா அளவு பிளவுஸை வச்சு இந்த சென்டரை வச்சு ஷோல்டர் எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சிங்க கரெக்டா அந்த டேப் எங்க வந்து அந்த அளவு காட்டுதோ அதுதான் அவங்களுடைய ஷோல்டர் அளவு. அதாவது இழுக்க கூடாது. நீங்க இழுத்தீங்கன்னா ஷோல்டருடைய அளவு கூடிரும். அப்ப ஷோல்டர் அளவு கூடாத அளவுக்கு கரெக்டா இந்த இதை நேரம் வச்சுக்கிறணும். அதாவது இடுப்புடைய அளவு கழுத்து நேரம் வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த ஸ்கேல்ல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 5.5 இன்ச்சு, அதாவது கரெக்டா ஷோல்டருடைய நீளம் உங்களுக்கு 5.5 இருக்கா? அப்ப ஷோல்டருடைய நீளம் 5.5னா இங்க 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடணும். அதாவது தும்புக்கு சேர்த்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா தையல் தும்பு சேர்த்து 6 இன்ச்சு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்க 5.5 இன்ச்சுக்கு இங்க டேப் வைக்கணும். வச்சீங்கன்னா அந்த பட்டி போக மிச்சம் எவ்வளவு இருக்குங்கிறத அந்த இடத்துல தெரிஞ்சிடும். அப்போ 3.25 இருக்கு அவங்களுக்கு. அதாவது கழுத்துடைய அகலம் வந்து 3.25, அதாவது வந்து 3.25. ஆமா, கழுத்துடைய அளவு வந்து இப்ப கரெக்டா அந்த 5.5 இன்ச்சு எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க டேப் வச்சு பாருங்க. இப்போ அவங்களுக்கு அளவு வந்து 3.5 இருக்கு. அதாவது கரெக்டா வச்சோம்னா 3.5 இன்ச்சு, அதாவது அவங்களுக்கு 7 இன்ச்சு அகலத்துல கழுத்து இருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வைக்கணும், 7னா 3.5 வைக்கணும். தும்பு நம்ம கணக்கு பண்ணி அதை கழிச்சு 3.25 வைக்கிறோம். அதாவது தச்சு முடிய நமக்கு இந்த இடம் 7 இன்ச்சு வந்துடும். அப்போ கரெக்டா நமக்கு 7 இன்ச்சு அகலத்துல கழுத்து வந்துடும். அதே மாதிரி உயரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா
இது எல்லாமே முக்கியமான அளவு. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த அகலம் தெரியாம கூடுதலாவோ குறையா வைக்கல, ஜாக்கெட் சரியா அமையாது. இப்ப இவங்களுக்கு ஷோல்டர் கரெக்டா இங்க இருந்து என்ன பண்ணணும், இங்க நேர பார்க்கணும். இப்ப நம்ம எங்க மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து நம்ம நேர பார்த்தோம்னா எங்க காட்டுதோ அந்த இடத்த நம்ம கரெக்டா உயரத்தை கணக்கு பண்ணும். இப்ப இவங்களுக்கு வந்து 8 இன்ச்சு உயரம் இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி பார்ப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்க வெட்டும் போது அதை நீங்க மெஷர்மெண்ட் பண்ணவே முடியாது. முதல்ல அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவுங்கிறத நீங்க பார்க்கணும். இவங்களுக்கு அகலம் இப்ப நம்ம 7 இன்ச்சுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து உயரம் எவ்வளவுங்கிறத ஷோல்டர் இருந்து கரெக்டா இழுக்காம நீங்க எங்க மார்க் பண்ணுவீங்களோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப 8 இன்ச்சு உயரம். இப்ப 8 இன்ச்சை கரெக்டா என்ன செய்யணும், இந்த தும்பு அதாவது மேல 6 இன்ச்சு தும்பு கழிச்சது போக இங்க 8.25 வைக்கணும். ஏன்னா இங்க 6 இன்ச்சு துணி போயிடும், கச்சி முடியும் உங்களுக்கு 8 இன்ச்சு வந்துடும். அப்ப கழுத்துடைய அகலம், உயரம், ஷோல்டர் இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்ல கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க வெட்டையில உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஜாக்கெட்டை எடுத்து வைக்கணும் அவசியமே இல்லை. இப்போ நம்ம கழுத்துடைய பின்பக்கம் உயரத்தை கரெக்டா பார்த்துட்டோம், அதையும் நம்ம கரெக்டா வரைஞ்சிட்டோம். ஷோல்டர் அதே மாதிரி. ஸோ அது மாதிரி முண்டாவை கரெக்டா அந்த மேல 6 இன்ச்சு வச்ச மாதிரி கீழே 6 இன்ச்சு வச்சு நேர கோடு போட்டுக்கங்க. இப்போ இதோடைய அளவு எக்காரணம் கொண்டு மாறிடக்கூடாது. இதுதான் மெயினான அளவு. ஷோல்டர் இறங்காம இருக்கிறதுக்கு, கழுத்து கரெக்டா உட்கார்றதுக்கு இதுதான் அளவு. இதோடைய அளவை நம்ம கூட்டிடக்கூடாது. அளவு ப்ளவுஸ் அவங்க சரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கழுத்தை கரெக்டா பார்த்தா தான் உங்களுக்கு அளவு சரியா வரும். நீங்க வச்சு பார்க்கையில அகட்டிட்டீங்கன்னா அளவு மாறிடும். அளவு ஜாயிட வச்சு தச்சாலும் கரெக்டா மெஷர்மெண்ட் பார்த்து வெட்டணும். இப்ப 5.5 இன்ச்சு அதாவது 11 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம கரெக்டா வச்சிருக்கிறோம். அடுத்து இவங்களுக்கு பின்பக்கம் லூஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாமே பிளவுஸ்ல ரொம்ப முக்கியமானது. ஒரு பிளவுஸை நீங்க ஒரு 1/4 மணி நேரத்துல ஆரம்பத்தை தச்சிடலாம், ஆனா வெட்டுறதுலதான் அது ரொம்ப முக்கியமா அதுல இது இருக்கு. இப்போ இவங்களை பிளவுஸ்ல இழுக்காம இந்த இடத்துல அவங்களுக்கு அதாவது நம்ம சென்டர் மார்க் பண்ணிடணும் பாத்தீங்களா, இந்த சென்டர் மார்க்கை வந்து அழிக்காம கரெக்டா அதுல இருந்து நம்ம எடுக்கணும் அளவு. இப்போ 9 இன்ச்சு பின்பக்கம் அவங்க அளவு இருக்கு. இந்த அளவை வந்து கூட்டிடக்கூடாது, குறைச்சிடவும் கூடாது. அப்ப இந்த 9 இன்ச்சு அளவை அப்படியே எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்ல இங்க இருந்து வச்சு கரெக்டா இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணிக்கிறணும். அதாவது இங்க தும்பு கழிச்சது. அப்ப இங்க இருந்து ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ பாடி லூஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பேக்ல 18 இன்ச்சு, 18 இன்ச்சுக்கு பாதி 9, அதாவது இப்ப நம்ம பார்த்த அளவுல 9 இன்ச்சு. இப்ப இதுதான் வந்து பிளவுஸோடைய பேக் தட்டு ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம். அடுத்து கீழே எவ்வளவுங்கிறத பாருங்க. கீழே வந்து கீழே 15 இருக்கு. அதாவது வந்து பின்பக்கம் இவங்களுக்கு 15 இருக்கு. அப்ப 15ல பாதி 7.5 இங்க மார்க் பண்ணிட்டு டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் இங்க ஒன்று பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல 1.5 இன்ச்சு தும்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்க அதே மாதிரி 1.5 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்கு இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ பேக் தட்டுக்கான அளவை நம்ம வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்க டாட்டுக்கான மார்க்கை நம்ம வரையணும். அப்போ 7.5ல பாதி 3.75 இந்த இடத்துல ஒரு மார்க். இது வந்து டாட். இது வந்து எப்பயுமே வந்து இங்க ஒரு 1/2 இன்ச்சு டாட் கண்டிப்பா போடணும் எல்லா பிளவுஸுக்குமே. ஏன்னா பின்பக்கம் வளைவா வர்றதுனால துணி தூக்கிடக்கூடாங்க தான் இந்த டாட் போடுறோம். இல்லைன்னா அப்படியே கூட தைக்கலாம். அது வந்து டாட் போட்டா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்ட் அந்த இது கரெக்டா உட்காரும். அதாவது இந்த துணி தூக்காம அந்த இது கரெக்டா போய் உட்காரும். இப்ப இது வந்து நீங்க ஒரு 3 இன்ச்சு கூட வைங்க போதும். 3.5 இன்ச்சு வச்சாலே போதும். இது வந்து ஒரு இதுக்காக போடுறதுதான். அப்போ பேக்ல டாட் மார்க் பண்ணிட்டோம். சென்டர் இங்க இருந்து 3.75. இப்ப அடுத்து இந்த இடத்துல 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது முண்டாவுடைய வளைவை நீங்க அளவு பிளவுஸ்ல வச்சு நீங்க வெட்டவே முடியாது. நீங்க அந்த உயரமும் அகலத்தை மட்டும் நீங்க பார்த்தாலே ஆல்ரெடி போதும். இதை வந்து நீங்க இந்த மெஷர்மெண்ட் போட்டு வெட்டிக்கிங்க. அதாவது நிறைய பேர் என்ன செய்வாங்க, இப்படி வச்சு இப்படியே பார்ப்பாங்க. அது தேவையில்லை. நீங்க இந்த இந்த அகலத்தையும் இந்த நீளத்தையும் நீங்க பார்க்கையில ஆல்ரெடி அந்த அளவு வந்துடும். இப்ப அதுல இருந்து கணக்கு பண்ணி இந்த ரவுண்டை போட்டுருங்க. இப்ப இந்த முண்டாவுடைய ரவுண்டு கரெக்டா வந்துருச்சு. சில பேர் என்ன செய்வாங்க, முண்டா இப்ப ரொம்ப குடஞ்சி வெட்டையில இதோட சுற்றளவு கூடிரும். இந்த முண்டா இந்த அளவு தான் இருக்கணும். இந்த கை முண்டா இந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கை திருகாம. இப்போ அவங்க மேடம் போட்டிருந்தாங்களா பிளவுஸ், அப்ப அந்த ஆம்கூல்ல சுருக்கம் இல்லாம இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா இந்த பெண்டு கரெக்டா வரணும். இதை வந்து ரொம்ப இறக்கி வெட்டிடக்கூடாது, இதை ரொம்ப மேல ஏத்தி வெட்டக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை போய் இப்படி மேல ஏத்தி வெட்டியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல உள்ள லூஸ் எல்லாமே
தனியா நீங்க ஜாக்கெட் போடையில வரும். நீங்க அளவெல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பீங்க, ஆனா அந்த சேஃப் இல்லாதனால அதுலயும் சுருக்கம் வரும். இந்த மாதிரி நீங்க வெட்டிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்ப இங்க இருந்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த கை சுற்றளவு நான் சொன்னேன்ல 7.5 இன்ச்சு அது இருக்காங்கன்னு ஒரு எட்டு நீங்க செக் பண்ணீங்க. இப்போ தும்ப கழிச்சுதான் பார்க்கணும். ஏன் தும்ப கழிச்சு பார்க்கணும்னா இந்த சுற்றளவு கம்மியா தான் இருக்கணும், ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா தான் இருக்கணும். நீங்க ஆல்ரெடி இங்க தச்சு முடிச்ச உடனே இதோடைய அளவு 7 இன்ச்சா மாறிடும். அப்போ 7.5 இன்ச்சு முண்டாவுக்கு 7 இன்ச்சு தான் வெட்டணும். கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? 7 இன்ச்சு அளவுக்கு, அது 7.5 இன்ச்சு அளவுக்கு முண்டா நீங்க சுற்றளவு 7 தான் வெட்டணும். நிறைய பேர் பண்ற தப்பு, நிறைய பேர் கமெண்ட்ல அதான் கேக்குறாங்க, ஏன் ஆம்கோலுடைய இது எங்களுக்கு புரியலங்கிறாங்க. நல்லா கவனமா கேட்டுங்க. கை சுற்றளவு கரெக்டா 7 இருக்குன்னா நீங்க உடம்பு சுற்றளவுல 7 தான் வெட்டணும். 7.5 இன்ச்சு நீங்க வெட்டினீங்க அப்படின்னா, அதாவது வந்து தச்சு முடிய 7.5 இன்ச்சு வந்துச்சுன்னா நீங்க தைக்கும் போது இதை நீங்க இழுத்தாலும் பெருசாயிடும். அப்போ இதுதான் சிறுசா இருக்கணும், அது பெருசா வரணும். ஏன்னா இது வந்து இழுத்து தைக்கணும், இதை இழுக்காம தைக்கணும். கை வந்து என்னைக்குமே இழுத்து தச்சிடவே கூடாது, இதுதான் இழுத்து தைக்கணும். ஏன்னா இதை இழுத்து தைக்கும் போதுதான் கை கரெக்டா உட்காரும். இதை இழுத்தீங்கன்னா கை திருகும். நீங்க ஒரு சாம்பிள் கூட பிளவுஸை நீங்க பெருசா வெட்டிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க. கையை நீங்க இழுத்து தைச்சீங்கன்னா கை திருகிடும். ஆனா கையை இழுக்காம பாடியை மட்டும் லேசா இழுத்து தைச்சீங்கன்னா கை கரெக்டா வந்து உட்காரும். இப்போ ஆம்கோல் சுற்றளவை நம்ம செக் பண்றோம். இப்போ அந்த தும்ப சேர்த்தே செக் பண்ணா 7.5 இன்ச்சு வருதா, இந்த சுற்றளவு 7.5 இன்ச்சு கரெக்டா கொண்டு வந்துடும். தச்சு முடிய நமக்கு சரியா வந்துடும். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கம்மியா கூட இருக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு என்னைக்குமே கூடிடக்கூடாது. இந்த அளவை கூட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஆல்டரும் பண்ண முடியாது. அதாவது மேலேயும் பிடிக்க முடியாது, அந்த பாடி ருசி நீங்க என்ன செய்ய முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அப்போ இது தும்புக்கான மார்க். தும்பு மார்க் பண்ணி தான் என்னைக்குமே என்ன செய்யணும், பிளவுஸ் தைக்கணும். இந்த மார்க்கை மார்க் பண்ணிட்டு நீங்க தைங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் தையல் கரெக்டா வரணும். இதை வந்து பேக் தட்டுல தான் தையல் போடணும், ஃப்ரண்ட்ல தையல் போடக்கூடாது. பேக் தட்டை வச்சுதான் தையல் போடணும். ஃப்ரண்ட்ல தையல் போட்டீங்க அப்படின்னா கிராஸ்ல போடுறதுனால உங்களுக்கு தையல் சேஃப் வராது. அதனால இந்த தச்சிருக்கிறாங்க, அது சேஃப் வராதனால இந்த அளவு பிளவுஸ்ல குண்டக மண்டக இருக்கு. இப்ப இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது நீங்க இழுக்க இழுக்க என்ன ஆகும்னா கிராஸ் உடைய அந்த சேஃப் மாறிடும். ஏன்னா கிராஸ் வந்து இந்த இடத்துல நம்ம தையல் அதிகமா போல இழுத்து தைக்கல கிராஸ் கட்டா உட்காராது. அதனால பின்பக்கமா கரெக்டா நான் சொன்ன மாதிரி கோடு போட்டு 3 தையல், அதிகபட்சம் 4 தையலுக்கு மேல சைட்ல நீங்க போட வேண்டாம். அதே மாதிரி இப்ப பேக் தட்டுல நம்ம வரைஞ்சிட்டோம். கழுத்துக்கு இப்ப நம்ம இங்க 2.5 வச்சு ரவுண்ட் வச்சு வெட்டணும். கழுத்துக்கு 1.5 இன்ச்சு தான் வைக்கணும். இப்ப இங்க 1.5 இன்ச்சு இங்க 1.5 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிக்கங்க. இது ஏன் இப்படி வெட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வளைவு அக்யூரேட்டா வரும். நீங்க இந்த ஸ்கேலை வச்சு நிறைய ஸ்கேல் விற்கிறாங்க. இப்போ முண்டாவுக்கு ஒரு ஸ்கேலு, கழுத்துக்கு ஒரு ஸ்கேலு, ஏகப்பட்ட ஸ்கேல் விற்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க மார்க்கை கரெக்டா பண்ணிட்டாலே அந்த ஸ்கேலுக்கான அவசியமே இல்லை. ஏன் ஸ்கேல் வேணாம்னு சொல்றேன்னா ஒவ்வொரு கழுப்பு அளவு மாறிக்கிட்டே வரும். நீங்க அந்த ஸ்கேலை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க ஒரு அளவுக்கு ஒரு ஸ்கேலை வச்சு வரைஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். எல்லா அளவுக்கும் உங்களால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. இப்ப நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் வந்து இது வந்து பெரும்பாலும் வடநாடுகள்ல அப்படி போடுவாங்க. அவங்க எல்லாம் அப்படி ஸ்கேல் எல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம தான் வந்து அது தெரியாதனால வரைய தெரியாது, இந்த ரவுண்டு வராதுங்கிறக்காண்டி நம்ம பண்றோம். இப்ப நான் எந்த ஸ்கேலையும் யூஸ் பண்ணாம வெறும் ஒரே ஸ்கேலை வச்சுதான் இந்த இது வரைஞ்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கரெக்டா போடுங்க. இந்த பேக் தட்டு, இப்ப பேக் தட்டுக்கு ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா மெயினா பேக் தட்டு தான் ரொம்ப ரொம்ப பிளவுஸ்ல முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் கிராஸ் எடுப்போம். அப்போ இந்த அளவு அக்யூரேட்டா இருக்கணும். இந்த அளவு வச்சுதான் நம்ம கிராஸ் எடுப்போம். அப்போ பேக் தட்டை அளவு சரியா பாத்துங்க. இப்போ பேக் தட்டுக்கு நான் வரைஞ்சிட்டேன். பேக் தட்டுக்கு என்னென்ன மார்க்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை அப்படியே வரையணும். அதே மாதிரி கிராஸ் உடைய உயரம் வந்து இங்க வந்து நம்ம முதல்ல பாத்துறணும். ஏன்னா நம்ம அடுத்து கிராஸ் வெட்டையில பேக் தட்டை வச்சு வெட்டையில அது ஈஸியா இருக்கும். இப்ப உங்களுக்கு கிராஸ் உயரம் வந்து 11 இன்ச்சு இருக்கு. நம்ம கிராஸ் தனியா போடக்கூடாதா? கிராஸ் தனியா போடக்கூடாது. ஏன் போடலாம், ஆனா மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். உதாரணத்துக்கு கிராஸ் உடைய உயரம் வந்து 11 இன்ச்சுனா 12 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிடணும். எதுக்கு மார்க் பண்றோம் அப்படின்னா நாம கிராஸ் வெட்டையில சப்போஸ் துணி கம்மியா இருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுறது அது ஈஸியா இருக்கும். அதாவது கிராஸ் ஆமா இப்படி, அதாவது இப்ப இந்த சொல்றேன்ல, இப்போ வந்து இவங்களுக்கு 1.5 இன்ச்சு இவங்க கூடுதலா கேட்டதுனால இவங்களுக்கு 12 இன்ச்சு போதும் உயரம். ஆனா 14 இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பட்டி எல்லாமே கூடும். இப்ப அதுக்கு தகுந்த என்ன செய்யணும், இதுக்கு பட்டி வந்து என்ன செய்யணும், இங்க இருந்து உதாரணத்துக்கு 1.5 இன்ச்சு இங்க ஒரு மார்க் பண்ணி, அதாவது 4 இன்ச்சு இங்க ஒரு 4 இன்ச்சு. ஏன்னா இவங்களுக்கு பட்டியோட அளவு கூட, இந்த பட்டி அளவு கூட தான் வரும். அப்படின்னா தான் இந்த கிராஸ் வந்து கரெக்டா உட்காரும். ஓகேவா?
இப்ப இந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், மார்க் பண்ணி வச்சிடணும். அதாவது இந்த மார்க் ஏன் பண்றோம்னா கிராஸ் போட்டு வெட்டையில நமக்கு எங்க கிராஸ் முடியுதுங்கிறது தெரியும். அப்ப இந்த மார்க் எப்பவுமே என்ன செஞ்சிடணும், ஒரு ஓரலா மார்க் பண்ணி வச்சிடணும். என்ன மாதிரி மறந்தவங்க திடீர்னு இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க வெட்டு நீங்க தானே வெட்டுறீங்க, இதை வெட்டி இன்னொரு ஆள் வெட்ட போறது இல்ல. ஆர்வ கோளாறுல வெட்டினா வேஸ்டா போயிடும். இது வந்து சும்மா ஒரு அளவுக்கு, அதாவது கிராஸ் உடைய உயரம் அகலத்துக்கு ஒரு மார்க். நீங்க இன்னொரு பக்கம் கிராஸ் போட்டு வெட்டையில இதை போட்டுதான் வெட்ட போறீங்க. அப்ப துணி எவ்வளவு இருக்கு, இப்ப துணி கூட இருக்கு வெட்டிட்டோம், துணி கம்மியா இருந்தா வேஸ்ட் ஆகி போயிருதுல. ஆமா, அதுக்குதான் இந்த மார்க். இப்ப பேக் தட்டு வரைஞ்சிட்டோம். பேக் தட்டுடைய நீளம் அகலம் கழுத்து எல்லாமே பக்கா வரைஞ்சிட்டோம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல ஒரு டவுட் இல்ல. இப்ப வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் கடையில வந்து 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் எடுப்பேன், எனக்கு கழுத்து ரொம்ப இறக்கமா வரனால என்னையே அதிகமா துணி சொல்றீங்க கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றது? கழுத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. உயரம் என்ன கேக்குறாங்களோ அது இப்ப சொன்னேன் 12 இன்ச் உயரம் போதும், 14 கேட்கல. இப்படி வரையிலதான் நம்ம மெஷர்மெண்ட் பார்த்து வரணும். நம்ம கஸ்டமர் வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கழுத்து வந்து ரொம்ப இறக்கமா லோவா தானே போடுறேன், கழுத்து நீங்க இங்க கூட வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. கழுத்து நீங்க 1 இன்ச் 2 இன்ச் கூட வைங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அது உயரத்துக்குள்ளே அடங்கிருது. கழுத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. உயரம் கூட கூட துணி கூட வரும். இப்ப உயரம் இப்ப 14 இன்ச், இதே 14 இன்ச் உயரத்துல 12 இன்ச் உயரம் போது துணி குறையும். இப்ப 12 போதும்னா இப்ப இந்த அளவு எனக்கு போதும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உயரம் குறையும். இப்ப 70 பாயிண்ட்ல தச்சிடலாம். இப்ப 80 பாயிண்ட் வேணும்னு சொன்னேன்ல, அது 70 பாயிண்ட்ல தச்சிடலாம். அப்ப பேக் தட்டு வந்து அதாவது பேக் எவ்வளவு உயரம் இருக்குன்னு பார்த்துட்டு அது அந்த அளவு சொல்லணும். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி போடுவாங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரே அளவோ ஒரே மெஷர்மெண்ட் எல்லாம் போட முடியாது. இப்ப இந்த அளவுக்கு இவங்க உயரம் கேட்டிருக்காங்கன்னா அந்த அளவு தான் வெட்டணும். இவங்க கம்மியாவும் நம்ம வெட்ட முடியாது. கம்மியா இருந்தா சொல்லிடணும், இந்த உங்களுக்கு இது பத்தாது, இதுக்கு அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். வாங்கிட்டு கம்மியா தச்சு கொடுத்தோம்னா பிரச்சனை வந்துடும். அதனால வந்து அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும். நம்ம துணி அது வந்து ரெண்டாவது, அது வந்து ரெண்டாவது. இது வந்து உயரம் எவ்வளவு இருக்கு அந்த உயரத்துக்கு சரியா வருமா, அவ்வளவுதான். சேல துணியில அதேதான். சேல துணியில அகலம் கூட இருக்கிறதுனால ஒரு 20 பாயிண்ட் கம்மியா இருந்தா தைக்கலாம். அது ஏன் 20 பாயிண்ட் தைக்கலாம்னா அகலம் கூட. இப்ப நம்ம இதை எடுத்துட்டு இது ஃப்ரண்ட் பக்கம் இதை போடலாம், கிராஸ் இங்கிட்டு போடலாம். இப்ப இதுல கிராஸ் போட முடியாது, இந்த இடத்துல கிராஸ் போட முடியாது, பட்டி மட்டும் தான் வெட்ட முடியும். அதனால சேல துணிக்கு பிரச்சனை இல்லை. சேல துணிக்கு அகலம் கூடங்கனால உதாரணத்துக்கு இந்த பிளவுஸ் ஒரு 60 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா தைக்கலாம். 60 பாயிண்ட் தாங்க சேல துணி இருக்கு, தைக்கலாமா, தாராளமா தைக்கலாம். ஏன்னா அகலம் கூட. நம்ம ஃப்ரண்டையும் பேக்கையும் ஒரே தட்டுல எடுத்துடலாம். இங்க கை வந்துடும். அப்ப அளவு வந்து நமக்கு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா 36 இன்ச் அகலம் உள்ளதுக்கு மேக்சிமம் 36 இன்ச் அகலம் தான் வரும், 34 தான் வரும். இருக்குல்ல 34 35 தான் வரும். இந்த மாதிரி அகலம் உள்ள எல்லா கட் பிளவுஸுக்குமே நீங்க நாம சொன்ன அளவுதான் 80 பாயிண்ட் குறைஞ்சு 80 பாயிண்ட் வேணும். இப்ப இந்த மாதிரி பிளவுஸ் கண்டிப்பா 80 பாயிண்ட் வரும். இப்ப பேக் தட்டுக்கு உங்களுக்கு எந்த குழப்பம் இல்ல. இப்ப இதை வெட்டுறேன். இப்ப கழுத்தை வந்து முதல்ல இருந்து கழுத்துலதான் ஆரம்பிக்கணும். இங்க இருந்து கழுத்தை எங்க மார்க் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து கழுத்தை ஆரம்பிக்கணும். சொல்றாங்களா, ஒரு நிமிஷம் மாஸ்டர். இது இப்படி பேக்ல கிராஸ் ஆகணுமா இல்ல முன்தல கிராஸ் ஆகணுமா? முன்னாடி அதெல்லாம் தேவையில்லை. பேக்ல நீங்க அந்த எந்த வேலையுமே பார்க்க கூடாது. பேக்ல நேரா தான் இருக்கணும். நிறைய பேர் இப்படி ஒரு காசு போடுவாங்க, இப்படி ஒரு காசு போடுவாங்க, அது தேவையே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நீங்க காசு போட வேண்டிய அவசியமே கிடையாது. கிராஸ்ல வந்து முன்னாடி இப்படி கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு என்ன காரணம்னா இங்க இழுவைக்கு வந்துருங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. அதாவது முன்பக்க கழுத்து கிராஸ்ல போடுறதுனால இந்த கிராஸோடைய அந்த கழுத்துடைய அளவு கூடிருங்கிறதுக்காக ஒரு 6 இன்ச் குறைச்சி இது வந்துவாங்க. ஆனா அதுல பண்ணலாம். ஆனா நானே லேசா ஒரு 4 இன்ச் வெட்டுவேன். அது முன்பக்கமா பின்பக்கமா வெட்டுறது? பின்பக்கம். இந்த முன்பக்கம் தான். பின்பக்கத்துக்கு அது எதுவுமே தேவையில்லை. நம்ம எப்படி மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு நீங்க இந்த ஆம்கோளுடைய ரவுண்டு எல்லாமே இதே அளவு தான் வெட்டணும். நம்ம எங்க மார்க் பண்ணோமோ அதே அளவுக்கு இப்ப வெட்டியாச்சு. இப்போ பாடி யூஸ்க்கான கட் மார்க்கு, பட்டிக்கான கட் மார்க்கு, சைட்ல பட்டிக்கான கட் மார்க். இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. பேக் தட்டுல நான் சொன்ன எல்லா அளவுமே வந்து அந்த 27 இன்ச் இடுப்பு உள்ளவங்களுக்கு. இதை நீங்க அளவு பிளவுஸ்ல அடுத்து வேற ஏதாவது அளவுல வரும்போது இதே மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. அளவு மட்டும் தான் மாறும், அதாவது பேசிக் மாறாது, அந்த அளவு மட்டும் மாறும். அதாவது இந்த கழுத்து உயரம் பாக்குறது, ஷோல்டர் பாக்குறது, பாடி லூஸ் பாக்குறது, கீழே உள்ள அளவு அதாவது இடுப்புல இந்த பட்டி மார்க் பண்றது. இந்த பட்டி வேணா ஒரே அளவு வரும், இந்த டாட்டு வந்து 3 இன்ச்சு வரும். மத்த எல்லாமே நீங்க அளவு பிளவுஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து வரைய போறீங்க. இது பேக் தட்டு வெட்டியாச்சு, கை வெட்டியாச்சு, பேக் தட்டு வெட்டியாச்சு. தண்ணியை குடிப்போம். மாஸ்டர் தண்ணி குடிக்க போறீங்களா? வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போம். இப்ப வந்து பேக் தட்டு வெட்டியாச்சு.
பேக் கட் வெட்டியாச்சு பாருங்க. அடுத்தது வந்து